السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد. இன்று எனக்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இணை வைத்தல். அகில உலகையும் படைத்து காத்து பராமரிக்கும் ஒரே ஒரு இறைவனை அல்லாஹ் என்று இஸ்லாம் கூறுகிறது. அல்லாஹுக்கு நிகராக எவரும் இல்லை, எதுவும் இல்லை என்பது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையாகும். பல கடவுள்கள் இருப்பதாக நம்புவதும் ஒரே இறைவனாகிய அல்லாஹுடைய பண்புகள் ஆற்றல் அவனுக்கு இருப்பது போல் மற்றவர்களுக்கு இருப்பதாக நம்புவதும் அல்லாஹுக்கு செய்யும் வழிபாடுகளில் எந்த ஒன்றையும் மற்றவர்கள் செய்வதும் இணை கற்பித்தலாகும். وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ إِنَّ الشِّرْكَ لَظُلْمٌ عَظِيمٌ. லுக்மான் தனது மகனுக்கு அறிவுரை கூறும் போது, என் அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதே, இணை கற்பித்தல் மகத்தான அநியாயமாகும் என்று குறிப்பிட்டதை நினைவூட்டுவீராக. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா வ மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அஸீமா. அதாவது, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதற்கு கீழ் நிலையுள்ள பாவத்தை தான் நாடியோருக்கு மன்னிப்பான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவர் மிகப்பெரிய பாவத்தையே கற்பனை செய்தார். எனவே எந்த நிலையிலும் இணை வைத்தலை கடுகளவு கூட அதன் பக்கம் இறங்காமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.